அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவு எதை பற்றினா, என்னுடைய தரை தோட்டத்தில் சில காய்கறிகள்லாம் விளைஞ்சிருக்குது. அப்புறம் சில பழங்களும் இருக்குதுங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்று அறுவடை பண்ணிக்கலாம். இந்த அடைமழையிலையும் தோட்டத்தில் தண்ணி தேங்கி நிற்கிதுங்க. அப்படி தேங்கியிருந்தும் தர்பீஸ் பழம் கொஞ்சம் காய்ச்சிருந்தது 2. இந்த தர்பீஸ் பழத்தை செடியை பற்றி சொல்லணுன்னா, நானே விதை போட்டு உருவாக்கினது இல்லைங்க. அதெல்லாம் தானாக முளைஞ்சது விதைகள். அப்புறம் ஒரு பந்தலில் ஒரு பீக்கங்காய் இருக்குங்க. மழையினால் கொஞ்சம் விளைச்சல் கம்மிங்க. பூக்கள் உதிர்ந்து போகுது. அதேமாரி பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் செடியெல்லாம் அப்படியே இலையெல்லாம் பழுத்துட்டு செடிகள்லாம் அழுகிடும் தான் நினச்சேன். ஏன்னா தோட்டத்தில் தண்ணி நிற்குது. தண்ணி நிற்கக்கூடாதுங்க. நெல்லை தவிர மீது எந்த பயிருக்கும் தண்ணி நிற்கக்கூடாது. தண்ணி நின்று எல்லாம் அழுகிடும். ஸோ போன வருஷம் வச்ச பப்பாளி மரத்தில் கொஞ்சம் பப்பாளி பழம் மரத்துலேயே பழுத்துருக்குது. அது 2 பழம் இருக்குதுங்க. அது 2த்தையும் அறுவடை பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொத்தவரங்காய், கொஞ்சம் கோவக்காய், ஒரு புடலங்காய், கொஞ்சம் வெண்டைக்காய். வெண்டைக்காய் தாங்க நமக்கு டெய்லி 1 விட்டு 1 நாள் அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி பூச்சி தாக்கிறதும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வெண்டைக்காயில். கத்திரி செடியிலலாம் போட்டிருந்தேன். எல்லாமே கத்திரி செடி எல்லாத்தையும் பூச்சி சாப்பிட்டுருச்சிங்க. கோவக்காயெல்லாம் அறுவடை பண்ணி அப்படியே தரையில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடைசியில் இன்றைக்கி என்னெல்லாம் அறுவடை பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஒரு சேப்பங்கிழங்கு செடி இலையே இல்லைங்க, வெறும் குச்சி தாங்க இருக்குது. எல்லாத்தையும் நத்தை சாப்பிட்டுட்டான். நான் பந்தல் காய்கறியில் நான் செய்த தவறு என்னென்னா, எல்லா செடியும் ஒன்றா போட்டுட்டேன். அவரையும் புடலையும் பீர்க்கங்காயையும் கோவக்காய் இது எல்லாத்தையும் ஒரே பந்தலில் போட்டதுனால நமக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த அவரை செடி வேகமாக வளர்ந்து டாமினேட் பண்ணுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.